காட்ஸ் மைட்டி பவர். ரோமர் எடுத்துட்டிங்களா? 18ஆம் அதிகாரம், வேர்ஸ் ஃபார் டுடே. ஆமாம், ரோமர் 15, 19. I will not venture to speak of anything except what Christ has accomplished through me in leading the Gentiles to obey God by what I have said and done. இயேசு கிறிஸ்து என்னை எதற்காக நியமித்திருக்கிறாரோ, எதை செய்து முடித்திருக்கிறாரோ அந்த வேலையை என் மூலமாக, இதான் கரெக்டான தமிழ் மொழிபெயர்ப்பு. நான் வேறு ஒன்றும் செய்யலை. இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடிக்கிறாரோ அதை தவிர வேறு எதையும் பேசலை. அவர் என்னத்தை செய்து முடித்திருக்கிறார்? சிலுவையில் என்ன செஞ்சு முடித்தார்? எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி தான் தலையை சாய்த்தார். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். அதான் அக்கம்ப்ளிஷ்ட், ஃபினிஷ்டு, கம்ப்ளீட்டட் அப்படின்லாம் இருக்குல்ல, அதோட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் அக்கம்ப்ளிஷ்டு. வந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சுட்டு போகிறார். ஆல் த ஒர்க்ஸ் ஹேவ் பீன் டன் ஃபார் யூ. அதுதான் நாம் இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறோம்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவத்தின் தண்டனை மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தபடியால் மரணம் அவரை கை கொள்ளவில்லை, அடக்கி வைக்க முடியவில்லை. அதனால் மரணத்திலிருந்து உயிரோடு வந்தார், நித்திய காலமாக உயிரோடு இருக்கிறார். அப்படிங்கிறது தான் நம்முடைய சிந்தனை. தமிழில் என்ன போட்டிருக்கு? 15, 18, 19. அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. அவ்வளோதான். பலத்த கையினாலும் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் நான் எதையெல்லாம் செய்திருக்கேன், என் மூலமாக இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ அதை தவிர வேறு ஒன்றையும் நான் பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவன் தம் மூலமாகவும் தாமும் எண்ணத்தை எல்லாம் முடித்திருக்கிறார். காட்ஸ் மைட்டி பவர். த ஹோலி ஸ்பிரிட் empowered Paul to minister, enabling him to perform mighty signs and wonders. நேற்று நம்ம தான் பார்த்தோம். மண்பானையில் என்ன கொடுத்தாரு? வைரங்களை கொடுத்தார் இல்லையா? இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று எல்லாருக்கும் புரியும்படி விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் நேற்று சொன்னார். இந்த வல்லமையை பவுலுக்கு கொடுத்தார். தன்னுடைய சுய பலத்தினாலே வல்லமை உள்ளவராக இருக்காமல் ஜெயிலேருந்து பேதர் வெளியில் போகிறான், அவன் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு. பவுல் ஜெயிலேருந்து வெளியில் கொண்டு விடுறாரு, அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். மகாபெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பவுல் மூலமாக செஞ்சார். சாதாரண மனிதர்கள் தான். பெரிய ஆவிக்குரிய வரம் பெற்ற தேவ ஊழியர், தேவ சகாயம்னு போட்டிருப்பான் போஸ்டரில். ஆவியின் வரம் பெற்றவர் அப்படின்னு. அப்படிலாம் ஒரு வரமும் கிடையாது. சாதாரண மனுஷன் ஐயா நான் அப்படின்னு என்ன சொல்கிறாரு பவுல் சொல்கிறார். நாங்கள் இதை தவிர எதையும் செய்யலை. இயேசு கிறிஸ்துவானவர் என் மூலமாக எதை செய்தாரோ அதை தவிர வேறு ஒன்றையும் கொடுத்து நான் போதிக்கவில்லை அப்படிங்கிறார். அப்போது enabling him to perform mighty signs and wonders. The miracles God gave Paul to do were signs that they came from God and revealed him to others. பவுல் செய்த அதிசயங்கள் எல்லாம், அற்புதங்கள் எல்லாம் நிறைய செஞ்சார். இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து தான் வந்தது என்பதற்கான அடையாளமாக இருந்தது. இன்றைக்கி நம்ம ஆளுங்க செய்கிற வித்தைகள் எல்லாம் எப்படி? அதெல்லாம் அற்புதங்கள் கிடையாது, வித்தைகள். இப்போ மோசே நிறையா வித்தைகளை செய்தார் இல்லையா? 10 வித்தைகளை செய்தார் பார்வோனுக்கு முன்னாடி. அப்போ அதே மாதிரி எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளும் மாயஜலக்காரர்களும் இதென்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷலைட்டம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே பண்ணான். மோசே தன்னுடைய கோலை தரையில் போடுறாரு, அது பாம்பாக மாறிடுச்சு. இதென்ன பிரமாதம் அப்படின்னு எகிப்திய மந்திரவாதிகள் எல்லாரும் அவருடைய கோலை போட்டார்கள், எல்லாம் பாம்பாக மாறிச்சு. உன்னையை தாண்டி நாங்களும் போய் செய்வோம்யா அப்படின்னு செஞ்சாங்க. இதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய ஊழியக்காரர்கள் பண்ணுற வித்தையெல்லாம் ஏற்கனவே பல மாயஜாலக்காரர்களும் மந்திரவாதிகளும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சில பேர் மெஜிஷியன்ஸ் அவங்களும் செய்கிறாங்க. ஆனால் பவுல் செய்த காரியங்கள் எல்லாம்
அவை தேவனிடத்திலிருந்து தான் வந்ததா என்பதற்கான அடையாளமாக இருந்தது. அண்ட் they were wonders in that they aroused the wonder of the people. அந்த அற்புதங்களெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, மக்கள் எல்லாம் அதை பார்த்து தேவனை புகழ ஓடினார்கள். அந்த அளவுக்கு அனுதினமும் சபையிலே மக்களை சேர்த்து கொண்டு வந்தார்னு அப்போஸ்தலர்கள் இருக்கும். பட் தேர் பர்பஸ் வாஸ் ஆல்வேஸ் டு ஓப்பன் த வே ஃபார் த ப்ரீச்சிங் ஆஃப் த காஸ்பல். ஆனால் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் தம்மையே பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பது மட்டும்தான். எதுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணணும்? ஏற்கனவே 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. இதில் 33 கோடியே ஒரு தேவன் தேவையா நமக்கு? ஏற்கனவே இந்த நாட்டில் இவ்வளோ கடவுளர்கள் இருக்காங்க. புதுசாக ஒரு ரிலீஸ் பண்ணுறீங்களா ஐயா? உங்களுக்கு போதும் ஐயா, எல்லாத்துக்கும் கடவுள் இருக்குயா. சபிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்குது, ஆசீர்வாதம் பண்ணுற கடவுள் இருக்குது, ட்ரெஸ்ஸு கொடுக்குறதுக்கு ஒரு கடவுள் இருக்குது, பொருள் கொடுக்குறதுக்கு ஒரு கடவுள் இருக்குது, குணப்படுத்துறதுக்கு ஒரு கடவுள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கடவுளை வச்சுருக்கோம். பில்லி சுனியை வைக்கிறதுக்கு ஒரு குட்டி சாத்தான்னு ஒன்று வச்சுருக்கோம். எல்லாமே எங்கிட்ட இருக்குது. ஆல் டீட்டெயில்ஸ் ஆகிடும். இதில் புதுசாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணுமா? என்னத்துக்கு தேவை இருக்குது? இன்றைக்கி கட்சிகள்லாம் நிறைய ஆரம்பிச்சிருக்காருல. புதுசாக விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே நாட்டில் 1200 கட்சி இருக்குது. புதுசாக ஒரு கட்சி. அதோட நோக்கம் என்ன? ஏற்கனவே இருக்கிற நோக்கம் தாங்க. புதுசாலாம் ஒன்றும் நோக்கம் இல்லை. ஏதாவது வித்தியாசமான செய்கைகள் சிந்தனைகள் ஏதாவது இருக்கா சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்போ எதுக்கு இயேசு கிறிஸ்துவை இங்கே சொல்கிற? இயேசுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போயா. வித்தியாசமான பிரச்சனை என்ன? எதுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்முடைய நண்பருக்கு சொல்லணும்? ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? தஞ்சாவூரில் போய் பிரியாணி சாப்பிட்டோமா? கல்யாண பிரியாணி தஞ்சாவூரில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போய் சாப்பிட்டோம்ல அன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியில். ஹக்கீம் பிரியாணி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொன்னீங்களா? ஹக்கீம் பிரியாணி போய் சாப்பிட்டோம், எப்படி இருந்துச்சு தெரியுமா? வா, அது மேலாம் முடியாது, செம்ம டேஸ்ட். என் வாயை மூடிட்டு இருக்க வேண்டியது. எதுக்கு ஹக்கீம் பிரியாணி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நல்லா இருக்கு. நீ சொல்லாத, அதான் நீ எதையும் பற்றியுமே சொல்ல மாட்டிய. எதை பற்றியுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இப்போ நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா நம்ம பகிர்ந்து கொள்கிறோமா? ஒரு ஐக்யூ ஓஓ ஃபோன் 12 GB ரேம் இருக்குது, 256 ஹார்ட் டிஸ்க் இருக்குது, நான் வாங்கியிருக்கேன், கேமரா நல்லாயிருக்கு, ஸ்பீடு நல்லாயிருக்கு. அதை பற்றி பேசுவோமா? ஹூண்டாய் வாங்கியிருக்கோம், வெர்னா லேட்டஸ்ட் எடிஷன், டாப் எடிஷன், செம்ம ஸ்பீடு, 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகும், கொஞ்சம் கூட குலுங்காமல் இருக்கும். கார் ஓட்டினா அப்படி இருக்கும் இப்படின்னு காரு பற்றி சொல்லுவாங்க பல பேர்கிட்ட. என்ன சார் வாங்கியிருக்கீங்க? லம்பார்கினி வாங்கியிருக்கோம். ஆட்டோமேட்டட் கார், கியர்லாம் இருக்காது, மேலே எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கியர் தான். மேலே போட்டால் நியூட்ரல் என்னன்னு காட்டும். திரும்ப அப்படியே சுவிட்சை போட்டோம்னா டிரைவிங் மோடு டின்னு காட்டும், அதுவே டிரைவிங் ஆகிக்கிடும். பின்னு போட்டால் பார்க்கிங் மோடுக்கு அதுவே மாறும். கியர்லாம் இருக்காது. நம்ம கியரை தேடிட்டு இருக்கக்கூடாது எங்கே இருக்குன்னு. அதில் ஆமாம், ஆக்சிலேட்டர்லாம் அது எதுவுமே இருக்காது. போட்டோடனே அது பாட்டுக்கு போடும். டிரைவிங் மோடு போட்டோடனே ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு அது பாட்டுக்கு போக வேண்டி. அப்புறம் மறுபடியும் செகண்ட் கியர் தேர்ட் கியர் போட்டோன்னே த வெஹிக்கிள் இஸ் ஆன் க்ரூயிஸ் மோட், ப்ளீஸ் fasten யுவர் பெல்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். பெல்ட்டு போடலைன்னா போகாது க்ரூயிஸ் மோடுக்கு. பெல்ட்டு போட்டோடனே எஸ் ப்ரொசீடிங் அப்படின்ட்டு ட்ரன்னு போகும். இதெல்லாம் லம்பார்கினி ஆடி இதிலெல்லாம் ஹையர் ரெண்டில் அப்படி இருக்குது. அதை பற்றி நம்ம பல பேர்கிட்ட சிலாகித்து பேசுகிறோம். ஸ்பெஷல் ஐட்டம் சார் அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவ இடத்துல என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? எத்தனை பேர்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ உங்கள் இடத்துல இருந்தால் தான் சொல்லுவீங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டீங்க. இன்றைக்கி ஊழியக்காரர் நிறைய பேர் எம்டியாக, அதான் பவுல் சொல்கிறார், நான் வானத்தை பார்த்து சிலம்பம் பண்ண மாட்டேன். யோ மெண்டலாயா நீயே, வானத்தை பார்த்து கம்பை சுற்றிக்கிட்டு இருக்க? அதுதான் தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. சூரியனை பார்த்து நாய் குலைச்சா குலைக்கிட்டான் அப்படி சொல்லுவாங்கள்ல. என்ன பர்பஸ்னே இல்லாமல் சூரியனை பார்த்து குலைக்கிறது. இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் அப்படி தான். பாவத்தின் சம்பளம் என்ன தெரியுமா? என்னையாயோ பயமாக இருக்கே, நிப்பாட்டியா, ஏன் பொங்குற? கற்றுன்னு கத்துறானோ. இதில் மைக்கை வேற போட்டு கத்துறானோ, ஊருக்கெல்லாம் தெரியும். என்ன பிரச்சனை உனக்கு? ஏசு உங்கள்கிட்ட வந்தாரா? ஏசு எங்கள் அப்பாட்ட கேட்டேன், எப்போப்பா ரட்சிக்கப்பட்டீங்க? 1974 ஆண்டு
ஆண்டவருடைய கிருபையை ஏற்று ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படவே கிடையாது. ரட்சிப்பு என்பது அன்றாட அனுதின ஒரு உணர்வு. அது ஆண்டவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டு அன்றாடம் இயேசுக்காக வாழ்ந்தால் தான் ரட்சிப்பு, மைட்டி பவர். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? வாழுன்னு கத்துறான். அப்போ இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை நீ அனுபவிச்சாதான் மற்றவர்கிட்ட சொல்லுவேன், நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? போகாத தெய்வம் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, நீதானே சாட்சி அப்படின்னு பாட்டிருக்க சார். நான் போகாத கோயில் இல்லை சார், வேண்டாத தெய்வம் இல்லை சார், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நிம்மதி இல்லை சார், பிள்ளைகளுக்கு குணம் இல்லை சார், ஒன்றுமே இல்லை. கடைசியில் ஒரு சொன்னார், சார் ஒன்றும் நீ பண்ண வேணாயா, ஒரு பரிகாரம் பண்ண வேணாம், எல்லா பரிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து செய்து விட்டார், அவர்தான் நமது பரிகாரி. அந்த பரிகாரத்தை செய்ததுனால அவரை நம்புனா போனோம், உனக்கு விடுதலை கிடைக்கும். நம்புனா போதுமா, வேறு எதுவும் செய்ய வேண்டாமா? ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா. இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து என்னுடைய வாயினாலே அறிக்கையிடு. சரிப்பா, அவர் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்தா போதும், நான் அவரை நம்புகிறேன். எனக்காக சிலுவையிலே என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த புதுசாக இருக்கையா, நாங்கள்லாம் இது மாதிரி 50,000 ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுக்கணும், அப்புறம் இது வைக்கணும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், 11 பிராமணர்களுக்கு கோடி எடுத்து கொடுக்கணும், இப்படிலாம் சொன்னாங்களே. அப்படி எடுத்து கொடுத்து ஒன்றும் ஆகலையே. நீ என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்கிற? அதுதான் இயேசு கிறிஸ்து. நான் ஏற்கனவே விசுவாசித்தேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, இதை நீ நம்புகிறாயா? இதுதான் சுவிசேஷம். நீங்கள் போய் மேடை போட்டு பேச வேண்டாம், ட்ராக்ட்ஸ் கொடுக்க வேண்டாம், வாட்ஸ்அப்பில் விளம்பரம் கொடுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் போதும். ஆண்டவருக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறீர்களா? இன்னும் கொஞ்சம் காலத்திலே உங்களுடைய நண்பர்கள் உங்களிடத்திலே தவிப்பார்கள். ஏன்னா ஆண்டவர் உங்களை செழிப்பாக வைத்திருப்பார். இப்போ நம்ம வயலுக்கு போகிறோம், வயலில் நல்ல பயிரை அழகாக செழிப்பாக ஆரோக்கியமாக வளர்த்துருக்கோம். போகிறவங்க வரவங்களாம் அந்த பயிரை பார்த்துக்கிட்டே போவாங்க. இப்போ நம்ம வயலை பார்த்து அப்படி தான் பேசுகிறாங்க. சார் என்ன உரம் போடுறாரு, பிரமாதமாக இருக்குது. அவருக்கு இதெல்லாம் கெமிக்கல்லாம் போட மாட்டார்யா, யூரியா மூட்டைலாம் போட மாட்டார், அவர் இயற்கையாக ஒன்று தயாரித்து போடுவார், நான் அதை தான் அடிப்பேன் அப்படின்னு நம்ம ஆள் நடைச்சின்னு சொல்லுவோம். அவர் பார்ப்பார், இன்னும் பிரமாதமாக இருக்கியா, எல்லா வயலையும் விட எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கொஞ்ச நாள் நம்மளோட கேட்பாங்க, என்ன சார் உரம் போடுறீங்கன்னு சொல்லி கொடுத்தா நாங்களும் எங்கள் வயலுக்கு பயன்படுத்துவோம். அதுவா? அது மாதிரி தான் ஆண்டவர் உங்களை செழிப்பாக வைத்திருக்கும்போது கஷ்டத்திலையும் நொம்பலத்திலையும் பாடுகள்லையும் இருக்கிற மக்கள் உங்களை கேட்பார். அதான் இயேசு சொன்னார், எப்பா நோயாளிகளுக்கு தான்ப்பா டாக்டரு, சுகம் உள்ளவனுக்கு அல்ல. நீங்கள் போய் தெருவில் போய் அன்றைக்கி ஒரு கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்துட்டு ஒரு கை குழந்தையை பிடிச்சிக்கிட்டு ஒரு மைக்கை தோளில் போட்டுட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பாவத்தில் இருக்கிறவர்களே மனம் திரும்புங்கள், ஓ பாவிகளே மனம் திரும்புங்கள் அப்படின்னு ரோட்டில் கத்திக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் சண்டைக்கு வரோம், யாரை பற்றியா பாவி வீட்டுன்னு இருக்கா, போயா வீட்டுக்கு அப்படின்னு சண்டைக்கு வரோம். அதான் உங்கள் வீட்டுக்காரனை சொல்லி வை, இல்லைன்னா மண்டை உடச்சி விட போமாங்க அப்படின்னு கத்தி வரோம். நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கல்னா என்ன அர்த்தம்? தெரு மைக்கை போட்டு ஏசுவை நம்பு போயா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஏசு யாருன்னு தெரியும், ஆண்டவர் யாருன்னு தெரியும், நீ வேலையை பார்த்துட்டு போயா அப்படி இயேசுவோட சீடர்கள்ட்டே சொன்னாங்க. இயேசுவோட சீடர்கள் போய் பிசாசை விரட்டினாங்க. அப்போ என்ன சொன்னிச்சு பிசாசு? இயேசுவெல்லாம் யாருன்னு தெரியும், நீ யாரையா என்னைய விரட்டுருக்கு பே அப்படின்னு தருத்தி விட்டுரும். உடனே ஆண்டவரே அப்படி இங்கே அழுவானுவோம். என்ன இந்த மாதிரி சொல்லி பிடிச்சி இயேசுவெல்லாம் தெரியும், யாரும் தெரியும், போக மாட்டேங்குது. சில வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்னாலே அன்றி உங்களால் ஆணிகளை பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். நான் உங்களோடு இணைந்திருந்தால்தான் நீங்கள் இந்த மாதிரி அற்புதங்களெல்லாம் செய்ய முடியும். அப்போ தேவனோடு இணைந்து அந்த வாழ்க்கையை வாழாமல் எப்படி நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும்? அப்போ நீங்கள் பாட்டு சும்மா இருங்க. செழிப்பாக இருக்க செடியை பார்த்து இஸ்ரேல் நாட்டிலேருந்து ஆராய்ச்சிக்கு வந்தாங்க நம்ம நாட்டுக்கு. எது தெரியுமா வந்தாங்க? ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நடத்தினாங்க. இந்த களை செடிகள், களை மரங்கள், வேண்டாத மரங்கள் இருக்குல்ல, இந்த மரங்களை ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த மரங்கள் மட்டும் எப்படி எந்த விதமான நோயும் இல்லாமல், எந்த விதமான உரமும் இல்லாமல் செழிப்பாக வளர்ந்து
முழுமையான அளவுக்கு அதன் பலனை கொடுத்து மாண்டு போகிறது. நாம் விளைவிக்கும் பயிர்கள் மட்டும் ஏன் அப்படி வர்றதில்லை? களைச்செடிகளை பார்த்துறீங்களா? அதான் சொல்கிறார் சங்கீதத்தில், துன்மார்க்கன் பனையைப் போல் செழித்து லீபனோனைப் போல் வளருவானாம். இதையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். என்னடா அது, களைச்செடி நல்லா வளருது, நம்ம சாகுபடி செய்யக்கூடிய பயிர்கள் வர மாட்டேங்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நீங்கள் செழிப்பாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்ட வருவாங்க. நீங்கள் செழிப்பாக இருந்து நல்லது செய்கிறீங்களா கெட்டது செய்கிறீங்களா? நல்லது செய்யணும்னு நினைக்கிறவனே பாடுபடுவானா. அப்போ இந்த மாதிரி வரங்களை நீங்கள் எப்போ பெறுவீங்க? நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தால் தான். நம்ம இடத்துல எதிர்த்து பேசும் குணம் இருக்குது, கோபம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, சண்டைகள் இருக்குது, பிரிவினைகள் இருந்தால் அதெல்லாம் என்ன குணம்? கலாத்தியர் 5:19 என்ன போட்டிருக்கு? மாம்சத்தின் கிரியைகள். நீங்கள் தேவனாலே வாழ்கிறீர்கள் என்றால் ஆவியின் கனி உங்களிடத்தில் இருக்குமா இருக்காதா? ஆவியின் கனி என்ன சொல்லுங்க பாஸ்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இதெல்லாம் இருக்கணுமல்ல? அதுதான். அப்போ என்ன சொல்கிறாரு? உங்களிடத்திலே தேவனுடைய ஆவி இல்லை என்றால் நீங்கள் எங்கேயும் போய் கனி கொடுக்க முடியாது, எங்கேயும் சாட்சி கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன்தான் செய்தார் என்ற அடையாளத்தை பவுல் காண்பித்தார். And they were wonders in that they aroused the wonder of the people. உங்களை சுற்றியுள்ளவர்களை நீங்கள் எப்படி கவர்ந்து எழுப்பீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழாவிட்டால் நீங்களும் உப்பு சப்புள்ளாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. But their purpose was always to open the way for the preaching of the gospel. எதற்காக இப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். Miracles were given to authenticate the messenger and the message, but by themselves they could never save the lost. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதனாலே அந்த செய்தியாளரையும் அந்த செய்தியையும் உறுதிப்படுத்துவதற்காக தான் கொடுக்குறார். இன்றைக்கி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்வதாக காட்டிக்கொள்வதெல்லாம் எதற்காக? நான் மிகப்பெரியவன், எனக்கு நிறைய பணம் கொடு அப்படின்றது தான் செய்கிறாங்க. அந்த செய்தியை அனுப்புவரையோ அங்கே அடையாளம் காட்டவில்லை. ஆகவே இந்த மாதிரி அற்புதங்களை செய்தால் என்றால் அந்த அற்புதங்கள் இன்னொருவரை விடுதலை ஆக்காது. அந்த அற்புதத்தை செய்தவர் இருக்கார்ல, அவர்தான் உங்களை விடுதலையாக்குவார். The Spirit of God also empowered Paul to share the word in order to make the Gentiles obedient. தேவனை அறியாதவர்கள் தேவனுக்குள்ளாக கீழ்ப்படிந்து வரும்படியாக இந்த அற்புதங்களை செய்தார். தேவனுடைய மக்களுக்காக செய்யவில்லை. இந்த அற்புதங்களினாலே கவர்ந்து தேவனை பற்றி தெரியாதவர்கள் என்னதென்று கேட்கும்போது எல்லாம் பெந்தேகோஸ்தே நாளில் என்ன நடந்துச்சு? அவரவர் வித்தியாசமான பாஷையில் பேசினார்கள். தேவனை அறியாத அந்த ஊருக்கு வந்திருந்த பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள், ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர், உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர், அமெரிக்காவை சேர்ந்தவர், ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், மலேசியாவை சேர்ந்தவர், சிங்கப்பூரை சேர்ந்தவர், சவுதி அரேபியாவை சேர்ந்தவர் எல்லாம் அங்கே வந்திருக்காங்க. அவரவர் தம் பாஷையிலே பேச கேட்டார்கள். அந்த அற்புதம் நடந்தது. அநேகர் இயேசு கிறிஸ்துவத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கி சர்ச்சில் ஒளவளான்னு கத்தி எல்லா பேரையும் கடுப்பேற்றி திரட்டி விட்றாங்க. இதான் நடக்குது. அப்போ எதை அவர்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்தி கொள்கிறார் என்றால், நடத்தும் அற்புதம் தேவனை அறியாத மக்களை கீழ்ப்படி உள்ளவர்களாக ஆக்குவதற்காக நடப்பட்டது. இட் வாஸ் பை வேர்ட் அண்ட் டீட் தட் த அப்போஸ்டல் ஷேர் த குட் நியூஸ். அப்போ வார்த்தையினாலும் செய்கையினாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை பரப்பினார்கள். பை வேர்ட் அண்ட் டீட் வி டுடே கேன் ஷேர் த லவ் ஆஃப் காட் வித் த லாஸ்ட் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. அதை நீங்கள் வார்த்தையினாலும் செய்கையினாலும் தான் கொடுக்க முடியும். நம்மளை சுற்றி போய் ப்ராடு பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது, என்னடா அது, நம்ம எவ்வளவோ ப்ராடுத்தனம் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், இவங்க இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தங்களுடைய சொல்வதிலும் தங்களுடைய செய்கையிலும் தேவனுக்குரியவராக இருக்கிறார்களே என்று யோசிக்கிறார்கள். அப்படி யோசிக்கும்போது அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடத்தையிலும், இந்த ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, பேச்சிலல்ல செயலில் நன்றே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. உங்களுடைய செய்கைகளை பார்த்து
புறஜாதியார்கள் தேவனிடத்திலே விசுவாசம் ஆகும்படி அப்படி சொல்கிறார். பை வேர்ட் அண்ட் டீட் வி டுடே கேன் ஷேர் த லவ் ஆஃப் காட் வித் த லாஸ்ட் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி இருக்கிற திக்கு தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையும் அன்பையும் கொடுக்க முடியும். உங்களிடத்திலே தேவனுடைய அன்பும் வார்த்தையும் இருந்தால்தான். ஏற்கனவே 2 பேர் பசியோடு வந்து நிற்கிறாங்க. ஐயா ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்க. பிம்பிலிக்கா பில்லாப்பி, என்கிட்டையும் ஒன்றும் இல்லை, எங்கேயாவது போ, அப்படி தானே சொல்லுவோம். நீங்கள் தேவனோடு இணைந்திருந்து தேவனிடத்தில் இருக்கிற அன்பையும் சமாதானத்தையும் வைத்திருந்தீர்கள் என்றால் அன்பும் சமாதானமும் இல்லாமல் திகைப்பவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பீர்கள் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ changes in conduct and character are just as much miracles of the Holy Spirit as the healing of the sick. நம்முடைய நடத்தையிலும் நம்முடைய குணத்திலும் ஏற்படுகிற மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய அற்புதத்தை போன்றது தான். மிகப்பெரிய அற்புதங்கள் என்ன? பிசாசை துரத்துகிறார்கள், முடமானவர்களை குணமாக்குகிறார்கள், கண் தெரியாதவர்கள் கண் பார்வை. ஒரு சீடியை கொண்டே இடுப்பில் வைக்கிறான், இடுப்பில் இருக்கிற கிட்னி கல்லெல்லாம் கரைஞ்சி போயிட்டு. இது மாதிரி 50 காப்பி சீடி போட்டு கிட்னி ஸ்டோன் யாரெல்லாம் வச்சுருக்கானா அவனுக்கெல்லாம் இடுப்பில் சொருவி விடு. அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி அற்புதங்களை செய்வதாக காட்டுவது. அதை விட முக்கியமானது என்னென்னா உங்களுடைய நடத்தையிலும் உங்களுடைய குணத்திலும் ஏற்படுகிற மாற்றங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கான வாழ்க்கையாக அன்றாட வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான சுகம் கிடைக்கும். அதான் சொல்கிறேன், சேஞ்சஸ் இன் கண்டக்ட் அண்ட் கேரக்டர் ஆர் ஜஸ்ட் அஸ் மச் மிராக்கிள்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் as the healing of the sick. I will not venture to speak of anything except what Christ has accomplished through me in leading the Gentiles to obey God by what I have said and done. நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ, என்ன செய்திருக்கிறேனோ, என்னுடைய வாழ்க்கையில் எதை நான் நடந்திருக்கிறேனோ, எப்படி நடந்திருக்கிறேனோ, இதை பார்த்து மற்றவர்களும், தேவனை அறியாத மற்றவர்களும் தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக இயேசு கிறிஸ்து என் மூலமாக என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை சொல்லவே அல்லாமல் வேறு ஒன்றையும் சொல்லலை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி நடந்து வருகிறேன்? நான் பண ஆசை உள்ளவனாக, பொருளாசை உள்ளவனாக, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து நாடகம் ஆடிக்கொண்டிருப்பவனாக இருந்தால் என்னை பார்த்து தேவனை அறியாத மக்கள் என்ன சொல்வார்கள்? இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனாயா, இப்படி இளவுபட்ட வேலை பண்ணுறான்னு சொல்லுவானா இல்லையா? அதைத்தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப மோசம். அதான் அவர் சொல்கிறார் பவுல், நான் அப்படிலாம் செய்யலைங்க, என்னுடைய வார்த்தையினாலும் என்னுடைய செய்கையினாலும் நான் என்னத்தையெல்லாம் செய்திருக்கிறேனோ அதை கொண்டு இயேசு கிறிஸ்து தேவனை அறியாத மக்களை கீழ்ப்படிதற்குள்ள நடத்துவதற்காக என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதைத்தான் நான் பேசுகிறேனே ஒழிய வேறொன்றையும் பேசவில்லை என்று சொல்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய வேலை, ஆக்ஷன் அசைன்மெண்ட் என்ன? டிஃபைன் த வேர்ட் பவர். பவர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்கள். நவ் திங்க் அபவுட் த awesomeness of God's power. தேவனுடைய வல்லமையின் மகாபெரிய மகத்துவத்தை குறித்து யோசனை பண்ணி பாருங்க. கம்பேர் இட் டு மோஸ்ட் பவர்ஃபுல் திங் mankind has discovered, atomic power. மனிதன் இன்னைக்கு மிகப்பெரிய சக்தியை உருவாக்கி இருக்கிறான் என்றால் அது இப்போ லேட்டஸ்ட் என்ன? நியூக்ளியர் பவர். நியூக்ளியர் பவரில் 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபிஷன், இன்னொன்று வந்து ஃபியூஷன் அப்படின்னு இருக்குது. அணுக்குரு இணைவு, பிணைவு, அணுக்குரு பிழப்பு அப்படின்னு 2 இருக்குது. அது மாதிரியான சக்தி இல்லை. 1 கிராம் யுரேனியம் இருந்துச்சுன்னா 200 வருஷத்துக்கு உங்களுக்கு பவர் இருக்குமா? இப்போ இன்றைக்கி வாயேஜர் 1 அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்குல்ல, நம்முடைய சோலார் சிஸ்டத்தை தாண்டி போயிடுச்சு. அதுக்கு என்ன எனர்ஜி? நம்ம சேட்டலைட்லாம் இப்போ எப்படி சுற்றுது? வாட் இஸ் த எனர்ஜி ஃபார் த சேட்டலைட்ஸ்? solar lights. But how does Voyager 1 develop energy, create energy for its own flyby? சூரியனை தாண்டி சூரியனே இல்லாத இருட்டுக்குள்ளே போயிட்டு அதில் தான் அட்டாமிக் பேட்டரிஸ் இருக்குது. 1 கிராம் யுரேனியம் வந்து 250 இயர்ஸ்க்கு தேவையான அந்த சக்தியை கொடுக்குதான். அதான் மேன்கைண்ட் கண்டுபிடிச்சி மிகப்பெரிய வல்லமை மனிதன் கண்டுபிடிச்சிருக்கான், அட்டாமிக் எனர்ஜி. சூரியனில் என்ன இருக்குது? சூரியனில் வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் அவர் சன்? சிசிஎம்னு கேட்குறியா? அட்டாமிக் எனர்ஜி.
அணுக்கரு பிணைவு தொடர்ந்து அணுக்கரு இணைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் பல கோடி ஆண்டுகளுக்கு அது எரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் தீராதான். அவ்வளோ கடுமையான வெப்பநிலை. அதோட சர்ஃபேஸ் வெளிப்புறத்தோட வெப்பநிலை 6000 டிகிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேருந்து வெளிப்படக்கூடிய குரோமோஸ்பியர் அதோட வெப்பநிலைருந்து 1.5 லட்சம் டிகிரியாம் சென்டிகிரேட். உள்ளே 7 லட்சம் டிகிரி சென்டிகிரேட் இருக்குங்கிறாங்க சூரியனுக்குள்ள. இதையெல்லாம் தேவன் படைத்திருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய வல்லமை எவ்வளோ பெருசாக இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். காட்ஸ் பவர் இஸ் ஸ்டில் இன்ஃபைனைட்லி கிரேட்டர். உங்களால் அளந்து பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த சட்டி பானையை கழுவுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இப்படி தான் ஜெபம் பண்ணுறோம். யோசப்பா இந்த நகை வளைஞ்சு போச்சு. எப்பேற்பட்ட தேவனிடம் எப்பேற்பட்ட அற்ப விஷயங்களை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இதான் ரொம்ப முக்கியம். Praise him for his power and love to work in you his perfect will. அப்பேற்பட்ட தேவன் சொல்படி கேட்கணுமா, நம்ம இஷ்டப்படி கேட்கணுமா? நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் நம்ம இஷ்டப்படி பேசுகிறதே பொழப்பாக போச்சு. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு அவரிடத்துல முழு பொறுப்பையும் கொடுத்தார். வானத்தையும் பூமியையும் சர்வ அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்மளை நல்ல வழிப்படுத்த மாட்டாரா? ஏற்கனவே அவருக்கு கொடுத்தவர்களை எப்படி நடத்தி இருக்கிறார்? அவர் தம்முடைய ஜனங்களை ஆட்டு மந்தையை போல் நடத்தி வந்தார். புல் கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு. எதுவும் ஆடுகள்லாம் போய் உழைக்க வேண்டியதில்லை. ஆடுகளுக்கு புல் கொடுத்துருவார், ஆடுகளுக்கு தண்ணி கொடுத்துருவார், தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவார், எல்லாம் கொடுக்குறார். அப்படி நடத்தி வந்தார். அப்பேற்பட்ட தேவனை விசுவாசியாதபடி நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய எதிரி தேவனை விட்டு வழி விலகி போக செய்ய காரியங்களை செய்கிறார். Ask him to help you share his love by word and deed as you go through this day. இந்த நாளிலே நீங்கள் போகும்போது உங்களுடைய நண்பர்களிடத்திலே நீங்கள் எதிர்கொள்கிற இடத்திலே வார்த்தையினாலும் செய்கையினாலும் அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவரிடத்திலே கேளுங்கள். இதுதான் காட்ஸ் மைட்டி பவர் டுடே. ரைட்டா?